28 மாசற்ற திரு இருதயப் பெருவிழா. புனித மரியன்னையின் அப்பழுக்கற்ற கரைபடியாத அன்பினை கொண்டாடுகின்ற மகிழ்வின் உச்சமே மரியன்னையின் மாசற்ற திரு இருதயப் பெருவிழா. கனிவான இதயத்தினை கொண்ட புனித மரியன்னை தன் வாழ்நாளில் அனைத்து மனிதரையும் தாயுள்ளத்தோடு அன்பு செய்து அரவணைத்தார். ஆண்டவரின் பிறப்பில் மகிழ்ந்த மரியன்னையின் திரு இருதயம் இயேசு கிறிஸ்து 12 வயதில் காணாமல் போன போதும், அவர் திருப்பாடுகள் பட்டு கல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கிய போதும் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆட்பட்டு ஆண்டவரின் இறப்பினை மனவலிமையோடு தாங்கிக் கொண்டார். இவ்வுலக மக்களின் மீட்பிற்காக தன் வாழ்நாளில் பெரும் துன்பங்களை அமைதியோடு தாங்கிக் கொண்டு நன்மையினைச் செய்த அன்னையின் மாசற்ற இருதயத்தினை புனித மெட்டில்டா, புனித கொட்ரூட், புனித பிரிஜிட் போன்றோர் போற்றி வணக்கம் செலுத்தினர். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித ஜான் யூட்ஸ் மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கு ஜெபங்களை கட்டமைத்து மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு விழாவினை கொண்டாடினார். 1917ஆம் ஆண்டு போர்த்துக்கல் நாட்டின் பாத்திமா நகரில் காட்சி தந்த மரியன்னை தான் அறிவித்த 2ஆம் இரகசியத்தில் ரஷ்யா கம்யூனிச கொள்கைகளிலிருந்து மனம் திரும்பும் என்றும் தன் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும் என்றும் அறிவிக்க ரஷ்யா கம்யூனிச கொள்கையை விட்டு மனம் திரும்பியது. உலக நாடுகளில் பரவலாக கொண்டாடப்பட்ட மரியின் மாசற்ற திரு இருதய திருவிழாவினை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1942ஆம் ஆண்டு திருச்சபை முழுவதும் கொண்டாடப் பணித்து இவ்வுலகினை அன்னையின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்தார். புனித மரியன்னையின் மாசற்ற திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பங்களை அன்னையிடம் அர்ப்பணித்து ஜெபிப்போம்.